வணக்கம். விதை டிவியிலிருந்து பிரியா ராஜ்நாராயணன். தற்சார்பு வாழ்வியலுக்கு தேவையான அனைத்து தகவல்களையுமே ஒவ்வொருத்தருடைய மனசுலையுமே விதைகளாக விதைப்பதற்காகவே இந்த விதை தீவு. அதனால் விதை தீவோடு எப்பொழுதுமே சேர்ந்திருங்கள். நம்ம சீடைலாண்ட் சேனலில் ஏற்கனவே பல வகையான பொரியல் தட்டை பற்றி பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 5 வகையான பொரியல் தட்டை ஏற்கனவே பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான பொரியல் தட்டையை பற்றி பார்ப்போம். வாங்க, விதை முதல் விதை வரை இந்த ஒரு வித்தியாசமான பொரியல் தட்டையை பார்க்கலாங்க. இந்த பொரியல் தட்டையினுடைய விதைகள் இப்படி தான் இருக்கும். சிகப்பு நிறத்தில் இந்த ரேகைகள் இருக்குங்க. இந்த ரேகைகள் இருக்கும். எந்த ரேகையும் இல்லாமல் ப்ளைனாக இருக்கும் தெரியுங்களா? அந்த பொரியல் தட்டை ஏற்கனவே பார்த்துருப்போம். வைஜெயந்தி பயிருன்னு சொல்லுவாங்க. சிகப்பு பொரியல் தட்டைன்னு நீளமாக இருக்கும். இந்த ரகம் கொஞ்சம் வித்தியாசமானது. இதிலேயே இந்த ரேகைகள் 2 பக்கமும் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பாருங்கள், 2 பக்கமே இதில் நல்ல அந்த ரேகைகள் தெரியும், கோடு தெரியும், இந்த வரிகள் நல்லா தெரியுங்க. அதே மாதிரி இந்த இந்த காம்பு பகுதி பாருங்கள், இந்த நடுப்பகுதியில் லைட்டாக அந்த கருப்பு டின்ட்டும் வந்திருக்கும். அந்த முளைப்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா? இந்த சென்டரில் இதில் சுற்றி அந்த நல்ல கருப்பு, அதாவது டார்க் ப்ரௌன் டின்ட்டு கருப்பு கலரில் பார்க்கறதுக்கு தெரியும். ஸோ இந்த பொரியல் தட்டையில் அந்த மாதிரி வருங்க. ஸோ ஏற்கனவே மண் கலவை பார்த்திங்கன்னா மக்கு குப்பை நிறைந்த மண் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஏற்கனவே குப்பை பற்றி இந்த மண் எப்படி இருக்கணுங்கிறத பற்றி ஏற்கனவே பதிவு நம்ம போட்டிருக்கிறோம். நம்மளுடைய சீடைலாண்டில் பிளேலிஸ்ட்டில் போய் ஸ்பெஷல் டெக்னிக்ஸில் பார்த்திங்கன்னா மண் கலவை எப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி மண் கலவை இந்த ட்ரம்மில் தான் நான் வைக்கிறதுங்க. இந்த விதையினுடைய சைஸுக்கு தான் ஆழம் போடணும். இந்த பாருங்கள், இது மாதிரியே பறிச்சுட்டு உள்ளே வச்சுட்டு மண் எப்படி மூடி விட்டிங்கன்னா போதுமானதுங்க. ஸோ இப்படி தான் நட்டது. இந்த செடி எப்படி வருதுன்னா, இந்த தண்டு எல்லாமே நல்ல சிகப்பு கலரில் வருங்க. இந்த தண்டு இலை பச்சை கலரில், ஆனால் இலைக்கியோடைய அந்த காம்புகள் எல்லாமே நல்லா சிகப்பாக இருக்கும் பாருங்கள். ஸோ இதோட காய் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது காய்க்க ஆரம்பிக்கிறது விதை வச்சதில் இருந்து நட்டதில் இருந்து 50 நாள்லையே 45-50 நாள்லையே பூக்கள் வர ஆரம்பிக்குதுங்க. 55 நாள் அதுலெல்லாம் நிறையாவே பூக்கள் வர ஆரம்பிச்சிடும். அப்போ இருந்து ரொம்ப நாளைக்கு 4 மாதம் வரைக்குமே தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும். அதாவது பூ வந்ததுக்கு அப்புறமா இதோட காய்கள் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூக்கள் எப்போவும் மாதிரி அந்த ஊதா நிறம் வந்துடுதுங்க. காய் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரி பீன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்குங்க. இதோட காய் எப்படின்னா, சின்ன பிஞ்சாக வரும் பொழுது நல்ல இந்த இளம் பச்சையில் தான் இருக்குங்க. இந்த இளம் பச்சையில் அங்கங்கே லேசாக சிகப்பாக வரும். கொஞ்சம் காய் பருமன் ஆக ஆக இந்த சிகப்பு நிறம் வர ஆரம்பிச்சிருது. பாருங்கள் எவ்வளோ நீளம் இருக்குதுன்னு. காய் முத்த தான் கலர் கொடுக்கும். அது வரைக்கும் இது பாருங்கள், இதெல்லாமே நல்லா சிகப்பாக இருக்கும். காய் இளம் பச்சையில் இந்த டின்ட்டு வரும், இந்த அளவுக்கு வருங்க. இது இந்த காய் இது பறிக்கிற ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டாக பறிக்கிற ஸ்டேஜ். இந்த காய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி டின்ட்டு வந்த உடனே பறிக்கிற ஸ்டேஜ். இதுக்கு அடுத்த ஸ்டேஜும் பறிக்கலாங்க, முழுசும் சிகப்பாகும் அப்படியே. அந்த ஸ்டேஜில் பறிக்கிற ஸ்டேஜுங்க. பாருங்கள், இதில் முழுசும் இந்த மாதிரி சிகப்பாக இருக்கும். அந்த பச்சை நிறம் ரொம்ப கம்மியாக வெளுத்து போய் லேசாக காணப்படும். பாருங்கள் எவ்வளோ நீளம் இருக்குன்னு காய், இவ்வளோ நீளம் வரும். இது நல்லா முத்தி, இதுதான் விதைக்கு விட்ட ஸ்டேஜ். கொஞ்சம் விதைக்கு நம்ம விட்டுருக்குறோம். எல்லாத்தையுமே நீங்கள் இந்த ஒரே பதிவில் பார்க்கலாம். பாருங்கள், இதெல்லாமே அப்படியே வாடி போச்சு. அதாவது பறிக்கிற ஸ்டேஜெல்லாம் போய் அடுத்து விதைக்கான ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க. இதெல்லாம் இப்போ வாடும் பொழுது அந்த இது நல்லா தெரியும், அந்த வெளுத்து போயிடும், அந்த நிறம் வெளுத்து போய் வருங்க காய். ஸோ பறிக்கிற ஸ்டேஜ் இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் பறிக்கலாம். அந்த முழுசு ரெட் ஆகணும், இல்லை லேசாக அந்த ரெட் டோன் மாறுற ஸ்டேஜ் தான் பறிக்கிற ஸ்டேஜுங்க. 5 to 10 காய் இருந்தாலே ரொம்ப ஜாஸ்திங்க. அந்த அளவுக்கு காய் நிறையா அறுத்து போட்டோம்னா நிறையா இருக்கும். ஏன்னா நல்லா புஷ்ன்னு இருக்குது பாருங்களாம், நல்ல சதைப்பற்றோடு இருக்குங்க. இந்த காய் நல்ல பருமனாக வரக்கூடியது, உணவுக்கு நல்ல ஏற்ற ரகம். பீன்ஸ் மாதிரி பொரியல் பண்ணிக்கலாம், மற்ற பொரியல் தட்டை மாதிரியும் இதை சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். பீன்ஸ் இல்லைனாலும் பீன்ஸ் வச்சு நீ என்னெல்லாம் பண்ணலாமோ அது மாதிரிலாம் இது பண்ணலாம். இந்த புஷ் பீன்ஸுன்னு சொல்லுவாங்களே, கறி பீன்ஸுன்னு கடைகளில் விற்கும்.
கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இது வந்துட்டு இருக்குங்க. ஸோ ஒரு 10 காய் இருந்தாலே ஒரு 4 பேர் குடும்பத்துக்கு 4 பேர் இருக்கிற வீட்டுக்கு 10 காய்ங்கிறதே நல்ல போதுமானது, ஜாஸ்தியும் கூட தான். இந்த கொடியுடைய காய்ப்பு லைஃப் பார்த்திங்கன்னா 4லேருந்து 6 மாதத்துக்கு மேலே வரைக்குமே காய்க்குதுங்க. நம்மளுடைய பராமரிப்பு பொறுத்து நம்ம எதுவுமே கண்டுக்காமல் இப்படியே விட்டுட்டோம்னா கூட 4 மாதத்துக்கு குறைவில்லாமல் இது வந்து காய்க்குதுங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் இந்த அமிர்த கரைசல் இல்லை நிலக்கடலை கரைசல் ஏதாவது இல்லை தொழு உரம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்தீங்கனாலே போதுமானது. 6 மாதத்துக்கு மேலேயே கூட இது நல்லா காய்ச்சிட்ருக்குங்க. கிரவுண்டிலலாம் வச்சிங்கன்னா இன்னும் ஆக்ரோஷமாக படர்ந்து போகுங்க. இது சின்ன ட்ரம்மில் தான் வச்சுருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா எல்லா பக்கமும் நல்லா படர்ந்து போயிருக்குதுங்க. எப்போவுமே நம்ம விதைக்கி விட்டோம்னாலே காப்பு வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், இதுலேயும் நான் நிறைய வந்துட்டு விதைக்கி விட்டுருக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இப்போ விதைக்கி விட்டுருக்குறேன். இந்த மாதிரி விதைக்கி விட்டதை காஞ்சி வரும்போதே இப்படி உடனே எடுத்துடணுங்க. எடுத்துட்டோம்னா அடுத்து காப்பு வந்து ஆரம்பிச்சுக்கும். இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு இந்த பாடோடையே அப்படியே வச்சுக்கலாம். விதையை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா ஒன்று ஜிப்லாக் கவரில் போட்டு எடுத்துக்கலாம், இல்லை மூலிகை சாம்பல்களில் கலந்து சேவ் பண்ணி வெளியிலே நம்ம வச்சுக்கலாங்க. இந்த விதையை எடுத்ததுலேருந்து கண்டிப்பாக 60 நாளாவது உறக்க நிலை கொடுக்கணும். 60 நாள் உறக்க நிலை கொடுக்காம நட்டோம்னா நல்லா முளைக்கிற மாதிரி முளைக்குங்க. பெருசாக ஈல்டு இதெல்லாம் பார்க்க முடியாது, நோய் தாக்குதல் இருக்கும், ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் செடியில். இப்போ இதிலெல்லாம் எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க, அது பாடுக காய்க்கும். நான் வந்து நல்ல மக்கு குப்பை நிறைந்த மண் மட்டும்தான், வேறு எந்த கரைசலும் எதுவுமே நான் கொடுக்குறதில்ல. டூ நத்திங் தான் இந்த கார்டனில். நல்ல காப்பு இருக்குது, எந்த பிரச்சனையுமே இருக்கிறதே கிடையாதுங்க. ஸோ இதெல்லாம் எப்போவும் நான் விதை நட்டாலுமே அந்த போதிய உறக்கநிலை கொடுக்கப்பட்டிருக்கா எல்லாம் பார்த்து தான் நடுறதுங்க. அது மாதிரி நீங்கள் நடும் பொழுது கண்டிப்பாக நல்லா வருங்க. இந்த விதையை வந்து 1 வருஷம் வரைக்குமே சேமித்து வைக்கலாம், அது வரைக்குமே நல்லா முளைக்கும். ஆனால் பூச்சி அரிக்கும். அந்த இதில் வந்து ஜிப்லாக் கவரில் வச்சிங்கனாலுமே சரி, பூச்சி அரிச்சு ஓட்ட போட்டுருங்க. அதுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும். ஒன்று ஜிப்லாக் கவரில் வச்சிங்க அப்படின்னா அந்த விதைகளை நீங்கள் என்ன பண்ணலான்னா ரெஃப்ரிஜிரேட்டர் டோரில் வந்து வச்சிடலாங்க. இது மாதிரி விதைகளை எடுத்துகிட்டு இது மாதிரி கவரில் போட்டுருங்க. இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டுட்டு 1 வருஷத்துக்கு மேலேயுமே முளைப்புத்திறனோடு இருக்குங்க. 2 வருஷம் வரைக்குமே இது முளைப்புத்திறனோடு இருக்கும். எப்போனா ரெஃப்ரிஜிரேட்டர் டோரில் சேவ் பண்ணிங்கன்னா 90 to 95% வந்து முளைப்புத்திறனோட 2 வருஷம் ஆனாலும் இது இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இந்த ஜிப்லாக் கவரை ரெஃப்ரிஜிரேட்டரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். ஃப்ரீசர் பாயிண்டில் எப்போவும் வைக்கவே கூடாதுங்க. இதுக்குள்ளே நீங்கள் மூலிகை சாம்பல் இல்லை வந்து அடுப்பு சாம்பலை வந்து கலந்து வெளியில் வைக்கிறதா இருந்தால் தாராளமாக 8 to 9 மாதம் 1 வருஷம் வரைக்கும் கூட முளைப்பு திறனோடு நல்லா இருக்குது. ஆனால் பூச்சி அரிக்காமல் மட்டும் பார்த்துக்கணும். அதனால் வெளியில் வைக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக சாம்பல் ஏதாவது தடவி நீங்கள் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அந்த சாம்பலில் கூட லேசாக மஞ்சத்தூளையும் கலந்து விட்டு இதில் மிக்ஸ் பண்ணி வைக்கலாங்க. சாம்பல் எக்காரத்தை கொண்டும் ஈரத்தோடு இருக்கக்கூடாது. இது மாதிரி பேர் எழுதி டேட்டெல்லாம் நீங்கள் எழுதிட்டு உள்ளே வந்து வச்சுக்கலாங்க. விதையெல்லாம் நீங்கள் நிறையா எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு போக 4 விதை இருந்தாலே போதுங்க. 4 விதையை எடுத்தது போக மிச்ச விதைகளை வந்துட்டு நீங்கள் வந்து பகிர்ந்து அழிச்சிருங்க. இல்லை உங்களாலே எல்லாருக்கும் கவர் போட்டு அனுப்ப முடியலனாலும் சீட் ஐலாண்டுக்கு நீங்கள் ரிட்டர்ன் சீடாக எப்போ வேணாலும் நீங்கள் அனுப்பலாங்க. நிறைய பேருக்கு விதை பகிர்ந்துருக்குறோம். இந்த மாதிரி விதை வங்கிக்கு உங்களுக்கு போக மிச்ச விதைகளை எல்லாமே திரும்ப கொடுக்கலாம். அப்படி கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து முக்கியத்துவம் கொடுத்து வேறு ரகங்களுமே நாங்களும் அமுச்சு விடுவோங்க. பல அரிய ரகங்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள விதை டிவியோடு சேர்ந்திருங்கள். நன்றி.